முத்து மீனா பார்த்தீங்கன்னா, கிறிஷ பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, இத கேட்ட ரோஹினி பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் போலான்னு சொன்னா, இவங்க 3 பேரும் வந்துட்டு கிறிஷ பார்க்குறேன்னு சொல்லி கிளம்புறாங்களே! என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பதப்பட்ட பதட்டத்தில பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஷ் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல தான் ரோஹினி கால் பண்ணி அவங்க அம்மாவுக்கு, "அம்மா நான் வரல. நீ போயிட்டு வா. அவங்க என் மாமனாரெல்லாம் வராங்க. அதனால நான் வந்தா மாட்டிக்குவேன். நீயே போயிட்டு வாம்மா" அப்படின்ற மாரி சரிடி உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. டெய்லி ஏதான ஒரு பதட்டத்திலே இருக்க பாரு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அவ ஸ்கூலுக்கு வந்த கிறிஷ பார்த்தீங்கன்னா, மீனா பார்த்துட்டு கிறிஷ் எப்புட்றா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போக முத்துமே கூட போறாரு. 2 பேரும் போய் பார்த்தீங்கன்னா, கிறிஷ் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, சரி, சரி அங்க யாரோ கூப்பிடுறாங்க பாரு, நான் இப்போ போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஷ கூட்டு போயிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு ரொம்பவே சந்தேகமாயிருது. என்னடா இது நம்ம எவ்வளோ தான் தேடி தேடி வந்து பேசினாலுமே அவங்க பேசவே மாட்றாங்க. அதில ஏதோ மர்மம் இருக்குங்க. ஏன்னா எனக்கு கிறிஷ பார்க்கறதுக்கு ஒரு சாயல்ல உங்க அண்ணன பார்க்குற மாரியே இருக்குது. ஒரு வேளை உங்க அண்ணனுக்கு தான் கிறிஷோட அப்பா வந்து உங்க அண்ணனா இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க அப்படின்னு சொல்ல, எதா இருந்தாலும் ஆதாரம் இல்லாத சொல்லாத மீனா. அவனும் வந்து அப்பாவி. அவனுக்கு ஏது புள்ள அப்படின்னு சொல்ல, இல்லங்க எனக்கு ஆல்ரெடி சின்ன டவுட் இருக்கு. உங்க அண்ணன் வந்து ஒரு லவ் பண்ணியிருந்தால ஒரு பொண்ணு. அவ கூட இது எதனா கனெக்ஷன் ஆகி குழந்தை இது பிறந்திருக்குமோ, அதனால தான் இவங்க வந்துட்டு மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க சொல்ல. அப்படி கூட இருக்கலாமே நாமளும் பார்த்தேன். நானும் எத்தனையோ முறை வந்து கூட பேசலாம்னு போயிருக்கேன். எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு அங்க அவாய்ட் பண்ணி போயின்னே இருக்காங்க. இதனால எனக்குமே கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்கு. நீ சொன்ன பின்னாடி தான் எனக்கும் ரொம்ப சந்தேகம் அதிகமாகுது. சரி இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது நான் அடுத்த திரும்ப சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.